நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. தனித்து நின்று சவால்களுக்கு முகம் கொடுப்பது என்பது ஒரு வகையான சாதனை. ஆம், நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை பயணத்தினை இன்றைய மகளிர் தினத்தில் நாம் உங்களுக்கு வழங்குகிறோம். சன நெரிசல் மிக்க யாழ் நகரில் அஜந்தினியை நாங்கள் சந்தித்தோம். நமது சமூகத்தில் பெண்கள் முச்சக்கர வண்டி ஓடுவது மிகவும் குறைவாக இருக்கின்ற நிலையில் யாழ் நகரில் அதனிலும் அரிதான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்காக அஜந்தினி இந்த தொழிலை தெரிவு செய்திருக்கின்றார். எனினும் சமூகத்தின் ஒரு சிலரது வல்லமையான விமர்சனங்களுக்கு இவரும் விதிவிலக்கல்ல. நாங்கள் இப்போ 10-15 வருஷமா லைசன்ஸ் எடுத்து போட்டு நாங்கள் எங்களாலே ஒழுங்கா ஓடையெல்லாம் இருக்கு வேண்டத்தோட போடுறோம் கிளிக்க போடுறோம் வரமுத்தர் மாதிரி சொல்றது. நாங்கள் அதையும் எதிர்த்து ஒரு சவாலாக நாங்கள் ஓடி முன் வர வேணுமென்றதுக்காண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். 2007ஆம் ஆண்டு கடத்தப்பட்ட இவரது கணவர் பாலசிங்கம் துசிகேந்திரனின் பெயர் இன்று வரை காணாமல் போனோர் பட்டியலிலேயே உள்ளது. 2007ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 10ஆம் தேதி கிளம்புற 10 மணிக்கு டவுனுக்கு போட்டு வரண்டு ஒரு ஆளுக்கு சீட்டு காசு கொடுக்கணுமெண்டு 3 லட்சம் ரூபாய் காசு கொண்டு போனது இன்று வரைக்கும் திரும்பி வரையில். கடந்த 6 வருடங்களாக இவர்கள் தமது தந்தையை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வேறு சொல்லி வந்துக்கிறார் அப்பா அங்கே இருக்கிற வேறாமன். இருப்பினும் கணவர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்ற யதார்த்தத்தினை இவர் புரிந்துள்ளார். நம்பிக்கை இல்லை, எல்லாமே போட்டு நம்பிக்கை. 4 வருஷமா தேடினாள் எல்லா இடமும் ஒவ்வொருத்தரும் சொல்ல அங்க இஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் 3 வருஷமா ஒரு தேடலும் இல்லை விட்டுட்டு. அப்படி கணவரது இழப்பு தந்த வலி ஆழமாக இவருள் வேரூன்றி இருக்கின்ற போதிலும் தனது 2 பிள்ளைகள் யாரிலும் தங்கி வாழக்கூடாது என்பதற்காக சொந்த காலில் இவர் எழுந்திருக்கின்றார். பிரிவினுடைய வலி உண்மையிலேயே அந்த பிரிவினால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் புரியும். இருந்த போதிலும் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக இவ்வாறான ஒரு புதிய முயற்சியிலே அஜந்தினி ஈடுபட்டிருக்கின்றார். யுத்த காலத்திலே கணவனை இழந்த எத்தனையோ பெண்களுக்கு அஜந்தினி ஓர் எடுத்துக்காட்டு. நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கந்தவேல் மயூரன்.